அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 2 சாட்சிகள் அத்தியாயம் 10 இத்தாலியனின் சாட்சி. இப்போ என்று கண்ணடித்த பாய்ரோ, நம்ம பௌக்குடைய எண்ணத்தை நிறைவேற்றுவோம் என்றார் இத்தாலியன். ஆண்டானியோ ஃபோஸ்கரெல்லே துரிதமாய் பூனை போல ஓசையின்றி நடந்து டைனிங் காருக்குள் வந்தார். சூரியனைப் போல பிரகாசமாய் ஒரு வழக்கமான இத்தாலியனின் முகமாய் அது இருந்தது. பிரெஞ்சு மொழியை சரளமாகவும் சரியாகவும் அவர் பேசினார். உங்க பேர் ஆண்டானியோ ஃபோஸ்கரெல்லே? எஸ் சார். அமெரிக்கன் மாதிரி இருக்கீங்க. அவருடைய முகம் இறுகினாலும் என் பிஸ்னஸுக்கு இப்படி தேவைப்படுது என்றார். ஃபோர்ட் மோட்டார் கார்களுக்கான ஏஜெண்ட். எஸ். அதாவது ஒரு பெரிய சுயவிளக்கம் வந்தது. இவருடைய பிஸ்னஸ் முறை, பயணங்கள், வருவாய் எல்லாமும் வந்தன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா பற்றிய இவருடைய கணிப்புகள் அதிகம் இருப்பதாய் தோன்றவில்லை. இவரை பொறுத்த மட்டில் விஷயங்களை தோண்டி துருவி எடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இல்லை. அவை தானாய் கொட்டின. குழந்தைத்தனமாய் அவர் பேசி ஓய்ந்ததில் சந்தோஷப்பட்டு கொண்டார். கைக்குட்டையால் முன்னேற்றியை ஒற்றி எடுத்தார். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றேன்னு உங்களுக்கெல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கோம் என்றார். இன்னைய தேதி வரைக்கும் என் பிஸ்னஸின் நகர்தல்கள் எனக்கு தெரியும். நான் ஒரு கை தேர்ந்த சேல்ஸ்மேன். கடந்த 10 வருடங்களா நீங்க அப்பப்போ அமெரிக்கா போய் வந்திருக்கீங்க. எஸ். கடல் கடந்திருக்கும் அமெரிக்கா போய் வர முதன்முறையாய் நான் கப்பல்ல ஏறிய தருணம். ஹோ, என் அம்மா, என் சகோதரி. மறுபடியும் கொட்டத் துவங்கிய தகவல்களை வெட்டினார் பாய்ரோ. நீங்க மேற்கொண்ட அமெரிக்கா பயணங்களின் போது மரணமடைந்த நபரை எப்போதாவது சந்திச்சதுண்டா? நெவர். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். தனது விரல்களை சொடுக்கினார் அவர். சூப்பரா ட்ரெஸ் செய்வார், ரொம்ப மதிப்பா நடந்துப்பார். ஆனா இதுக்கெல்லாம் அடியில சாக்கடை. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். அவர் ஒரு மாபெரும் அயோக்கியன். இது என் கருத்து, பதிஞ்சிக்குங்க. உங்க கருத்து ரொம்ப சரி என்றார் பாய்ரோ. ரிச்சர்ட் தான் கெசட்டி, பெரும் கிட்னாப்பர். நான் சொல்லல. முகங்களை படிப்பதில் நான் சாமர்த்தன். வியாபாரத்தில் இது முக்கியம். அமெரிக்காவில் மட்டும்தான் விற்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் சரியா நுணுக்கமாக சொல்லித்தராங்க. ஆம்ஸ்ட்ராங் கேஸ் உங்களுக்கு நினைவிருக்கா? அப்படி ஒன்றும் நினைவில் இல்லை. அது ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை, சரியா? எஸ். படு துயரமான சம்பவம். இந்த கருத்திலிருந்து விலகும் முதல் நபராய் ஆனார் இத்தாலியன். இதெல்லாம் உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு என்றார். அமெரிக்கா போன்ற பெரிய கலாச்சார நாடுகள்ல. இங்க ஒரு வெட்டு போட்டார் பாய்ரோ. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருடன் நீங்க எப்போதாவது தொடர்பு வச்சுக்கிட்டதுண்டா? நோ, எனக்கு அப்படி தோணல. இதுக்கு பதில் சொல்வது கடினம். போன வருடம் மட்டும்தான் நான். தயவு செய்து நாம பேச வந்துள்ள விஷயம் பற்றி மட்டுமே பேச முயற்சி செய்யுங்க, மன்னிப்பு கூறினார் அவர். நேற்று ராத்திரி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதை பற்றி எதையும் விட்டுவிடாமல் சொல்லுங்க. சந்தோஷமாய். இங்கேயே எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்தேன். என்னிடம் இருந்த அமெரிக்கா ஜென்டில்மேனுடன் பேசினேன். பிறகு நான் என் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அது காலி. என்னுடன் தங்கும் ஜான்ஃபுல் எப்பொழுதும் அவனுடைய முதலாளியை கவனிக்க போயிடுறான். கடைசியா அவன் வரான். வழக்கப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் அதிகம் பேச மாட்டான். ஆமாம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஆங்கிலேய மண் வாசனை இது. கருணையற்ற ஜென்மங்கள். கார்னர்ல
கஞ்சி குடிச்சவன் போல நெட்டை குத்தலா உட்காந்துப்பான். கையில் ஒரு புத்தகம். அப்புறம் கண்டக்டர் வந்து எங்கள் படுக்கைகளை ரெடி செஞ்சு தந்தான். நம்பர் 4 மற்றும் 5 முணுமுணுப்பாய் சொன்னார் பாயிரோ. சரி, மூளையில் வரும் கம்பார்ட்மெண்ட் என்னுடையது மேலே இருக்கு. அங்கே நான் ஏறிக்கிறேன், புகைப்பிடிச்சிக்கிட்டு படிக்கிறேன். ஆங்கிலியனுக்கு பல்வலின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக வாடை அடித்த ஒரு பாட்டிலை திறந்து முகர்ந்து பார்த்தான் அவன். படுக்கையில் படுத்துக்கிட்டு முணங்கினான் அவன். தற்போதைக்கு நான் தூங்கி போயிடுறேன். எப்பெல்லாம் நான் எழுந்தேனோ அப்போல்லாம் அவன் முனங்களை நான் கேட்டேன். ராத்திரி அவன் கேரேஜை விட்டுட்டு வெளியில் போனான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தோணலை எனக்கு. எனக்கு கேட்டிருக்கணுமே. காரிடரில் இருக்கும் லைட் வெளிச்சம் பட்டதும் எழுந்துருவோமே. செக்கிங் வந்தாச்சுனோன்னு நினச்சிக்கிட்டேன். அவனுடைய முதலாளியை பற்றி பேசியிருக்கானா? அவரை பற்றி ஏதாவது குற்றம் குறைகள் சொல்லியிருக்கானா? எதுவும் அவன் பேசலை. மற்றவங்க மேலே இரக்கம் கிடையாது அவனுக்கு. கழுவுற மீனில் நழுவும் வகை. புகைப்பிடிச்சதா சொன்னீங்க. பைப் அல்லது சிகரெட்? சிகரெட். நீங்கள் எப்போவாவது சிக்காகோ போயிருக்கீங்களா? விசாரித்தார் பாயிரோ. ஓ எஸ், ஒரு நல்ல சிட்டி. ஆனால் எனக்கு நியூயார்க்கு, வாஷிங்டன், டெட்ராய்ட் இதெல்லாம் தான் நல்லா தெரியும். ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் போனது கிடையாதா? நோ. ஐயோ, நீங்கள் ஒரு முறையாவது போகணும் அங்கே. பாயிரோ ஒரு தாளை உருவி அவரை நோக்கி நகர்த்தினார். உங்கள் கையொப்பம் மற்றும் நிரந்தர முகவரி ப்ளீஸ். எழுதிய இத்தாலியன் எழுந்தார். அவரது புன்னகை வழக்கம் போலவே கவர்வதாய் இருந்தது. அவ்வளோதானா? மேற்கொண்டு நான் வேண்டாமா? உங்கள் மூவருக்கும் குட் டே. பணியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நாம் சீக்கிரமாக விடுபடுவோம்னு வேண்டிக்கிறேன். மிலனில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அங்கே. அப்படியே அவர் போய்விட்டார். பாயிரோ தனது நண்பரை திரும்பி பார்த்தார். அவர் ரொம்ப காலம் அமெரிக்காவில் இருந்திருக்கார் என்றார் பவுக். இவர் ஒரு இத்தாலியன். இத்தாலியர்கள் கத்தியை பயன்படுத்துவார்கள், மேலும் மகா புழுகன்கள். எனக்கு இந்த இத்தாலியர்களை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் சொல்வதை போலவே இருக்கலாம் ஃப்ரெண்ட் என்றார் பாயிரோ. ஆனால் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இவருக்கு எதிராக எந்த சாட்சியமும் இல்லை. அவர்களுடைய உளவியல் பற்றி இத்தாலியர்கள் குத்தி கொள்ள மாட்டார்கள். பண்ணுவாங்க என்றார் பாயிரோ. அதுவும் கை கலப்புன்னு வந்துவிட்டால் நிச்சயமா. ஆனால் இது ஒரு வித்தியாசமான கொலை. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃப்ரெண்ட். இக்கொலை ஜாக்கிரதையாக திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கு. எல்லா சாத்தியக்கூறுகளும் கணக்கில் கொல்லப்பட்டுள்ளார். இது ஒரு லத்தீன் வகை கொலை கிடையாது. உளவியல் ரீதியாக சொல்கிறேன். நேரம் ஒதுக்கி எல்லா சாத்தியக்கூறுகளும் நினைவில் கொண்டு சாவகாசமாக திட்டமிடப்பட்டுள்ள ஒரு புத்திசாலித்தனமான கொலை. ஆங்கிலோ ஜாக்சன் மூளை. ஏனைய இருவரும் முழிக்கும் நிலையில் மீதமிருந்த 2 பாஸ்போர்ட்டுகளை எடுத்துக்கொண்டார் பாயிரோ. மேரி டெபன்ஹாம்.